கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரை நான் வாழ்த்துகிறேன். தேவ கிருபை உங்களில் பெருகுவதாக. ஆராதனை தியானம் என்ற தலைப்பிலே சில செய்திகளை இதுவரை நாம் கேட்டிருக்கிறோம். அவைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். தொடர்ந்து வருகிற நாட்களிலும் இன்னும் அநேக தலைப்புகளிலே ஆராதனை தியானங்களை பார்த்து தேவனை நாம் ஆராதிக்கவிருக்கிறோம். அது இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலும் பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வரும் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். இந்த நாளிலே ஆராதனை தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே கூறுகிறார், ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. ஞான ஸ்நானத்தை குறித்து இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் எடுக்கிற அந்த ஸ்நானம் அல்ல. கர்த்தருடைய மேஜையை சுற்றிலும் அமர்ந்து அவரை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிற நாம் அனைவரும் இந்த இடத்திலே இந்த கர்த்தருடைய மேஜையிலே பங்கு கொள்கிறோம் என்றால் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று தேவனுடைய உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக நம்மை ஒப்பு கொடுத்து இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். ரட்சிக்கப்படாமல் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளாமல் பூர்ணமாக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்காமல் சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு கர்த்தருடைய மேஜையிலே நாம் பங்கு கொள்ள முடியாது. அதற்கு அனுமதி இல்லை. ஆகவே இந்த இடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் என்றால் ஞானஸ்தானத்தை பெற்ற பின்புதான் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறோம். சபையினுடைய ஒழுங்கும் அதுதான், வேதத்தின் சட்டமும் அதுதான். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளாத ஒரு நபருக்கு சரியான உபதேசத்திலே நிலைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு சபையும் கர்த்தருடைய மேஜையிலே பங்கு கொடுப்பதில்லை, பங்கெடுப்பதற்கு அனுமதி அளிப்பதில்லை. ஆகவே இந்த இடத்திலே நாம் அமர்ந்திருப்பதற்கு ஞானஸ்நானமும் ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அதற்காக ஞானஸ்நானம் பெற்றால்தான் ரட்சிப்பு என்று சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஞானஸ்நானம். சரி, இருக்கட்டும். இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் கூறுகிற ஞானஸ்நானம் என்ன? அதை உன்னிப்பாக நாம் பார்க்க வேண்டும். நீங்களும் நானும் எடுக்கிற ஸ்நானம் என்பது தண்ணீரிலே மூழ்கி சுலபமாக எடுத்து விடுகிறோம். அதுல எந்த விதமான வலியோ வேதனையோ துன்பமோ நெருக்கமோ பயமோ கலக்கமோ ஒன்றுமில்லை. சாதாரணமான நிலைமையில நாம் எடுத்து விடுகிறோம். சில காரியங்களை அறிக்கையிட்டு விசுவாச அறிக்கை செய்து ஞான ஸ்நானத்தை நாம் எடுத்து விடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் கூறுகிற ஞானஸ்நானம் என்பது வித்தியாசமான ஒன்று. அவர் என்ன கூறுகிறார்? ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் இருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கவில்லையா? நன்றாக நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போமானால் எல்லோருக்கும் அறிந்த ஒன்று, இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பதாகவே ஞானஸ்நானம் பெற்றுத்தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி இருக்கும்போது ஊழியம் செய்து வருகிற போது அதன் நடுவிலே நான் முழுக வேண்டிய ஒரு ஞானஸ்நானம் இருக்கிறது என்று சொல்ல காரணம் என்ன? சில பேர் சொல்லுவார்கள், பரிசுத்த ஆவியினாலே அவர் பெற வேண்டிய ஞானஸ்நானம் இருந்தது என்று. தவறான ஒன்று. வேதத்தில் அதற்கு ஆதாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவானவர் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனேயே பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது புறாவை போல இறங்கி வந்தார் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல கூறுகிற ஞானஸ்நானம் என்பது பரிசுத்த ஆவியானவரை என்று யாராலும் கூற முடியாது.
அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு ஆதாரம் இல்லை. அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே கூறுகிற அந்த ஸ்நானம் என்ன? கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவானவர் அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய சரீரத்திலிருந்து வந்த இரத்தமானது அவருடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை வழிந்து ஓடினது. அவர் ரத்தம் சிந்தினார். எதற்காக அவர் ரத்தம் சிந்தினார்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று வேதம் கூறுகிறது. ஆகவே இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை மீட்பதற்காக, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை ரட்சிப்பதற்காக ஒரு ஞானஸ்நானம் தேவைப்பட்டது. அது என்ன ஞானஸ்நானம் என்றால், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே பவுல் கூறுவது போல, சமுத்திரத்தினாலும் மேகத்தினாலும் இஸ்ரவேலர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டிலே நாமும் தண்ணீரினால் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். அந்த ஞானஸ்நானம் அல்ல. அந்த ஞானஸ்நானம் என்பது ஒரு கீழ்ப்படிதலுக்கு ஒரு அறிகுறி, அவ்வளவுதான். ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறபடினால் ஒருவனும் பரலோகம் போக முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்களை தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதலுக்காக ஒப்பு கொடுப்பதில் ஒரு அடையாளம்தான் ஞானஸ்நானம். மட்டுமல்ல, ரோமர் 6 அதிகாரத்துல பவுல் தெளிவாக கூறுகிறார், கிறிஸ்துவுடனே மரித்து பாவங்களுக்கு செத்து நீதிக்கு நான் பிழைக்கிறேன் என்கிற ஒரு அடையாளம். கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்படுவதின் அடையாளம்தான் ஒரு ஞானஸ்நானம். ஆகவே இயேசு கிறிஸ்து பெற்ற ஞானஸ்நானத்திற்கும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானஸ்நானத்திற்கும் வித்தியாசம் உண்டு. அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கி நமக்காக அடிக்கப்பட்டார் இல்லையா? அடிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டார். அவர் ரத்தம் சிந்தினார். பூரணமாக அவருடைய ரத்தம் வழிந்து ஓடினது. கடைசி துளி ரத்தம் வரை அவர் சிந்தினார். அதுதான் முக்கியமான ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானத்தை தான் சீஷர்களை பார்த்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலும், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலும் இவ்வாறு கூறினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலும், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலும் இவ்வாறு கூறினார், நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். ஒரு கேள்வி, அருமையான ஒரு கேள்வி. நான் பெறுகிற ஸ்நானத்தை பெற உங்களால் கூடுமா? எனக்காக ஒரு ஞானஸ்நானம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது எனக்கு மட்டும்தான். பிதாவாகிய தேவன் எனக்காக மட்டும்தான் ஞானஸ்நானத்தை வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்படவிருக்கிற மனிதர்களுக்கு அல்ல, என்னை பின்பற்றுகிற சீஷர்களாகிய உங்களுக்கு அல்ல. அந்த ஞானஸ்நானம் என்பது என்னால் மட்டுமே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே பெற முடியும். அதை உங்களால் பெற முடியுமா என்று கேட்டார். அப்படி பார்த்தால் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாலும் அப்படிப்பட்ட ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஒரு மனிதன் அடிக்கப்படுவதனால் பாவங்கள் மன்னிக்கப்பட போவதில்லை. ஒவ்வொருவரும் சிலுவையில் அடிக்கப்படுவதனால் பாவங்கள் மன்னிக்கப்பட போவதில்லை. ஏனென்றால் நாம் எல்லாரும் பாவிகளாக இருந்தோம். பாவியான மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் பரிசுத்தராகி ஒருவர் அடிக்கப்பட வேண்டும், பாவமற்ற ஒருவர் அடிக்கப்பட வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் பாவமற்றவராக குற்றமற்றவராக கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். அவர் அடிக்கப்பட்டு ரத்தம் வழிந்து ஓடினதல்லவா, அந்த ரத்தத்தினால் அவர் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார். எதற்காக தெரியுமா? அவர் பரலோகம் செல்வதற்காகவா? ஒருபோதும் இல்லை. இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற நீங்களும் நானும் செய்த பாவங்கள் அக்கிரங்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்காக எனக்காக அந்த ஞானஸ்நானத்தை அவர் பெற்றிருக்கிறார். அவர் அந்த ஞானஸ்நானத்தை பெறாமல் இருந்திருந்தால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எத்தனை முறை ஞானஸ்நானம் பெற்றாலும் பரலோகம் செல்ல முடியாது, கர்த்தருடைய மேஜையிலே பங்கு கொள்ள முடியாது.
ஆகவே நீங்களும் நானும் சுலபமாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம். நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் என்பது நம்மை பரலோகம் கொண்டு போக போவதில்லை. ஆனால் கிறிஸ்துவானவர் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார் இல்லையா? தண்ணீரினால் அல்ல, ஜலத்தினால் அல்ல, இரத்தத்தினால் அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய தேவனுடைய திட்டம்! மீட்பின் திட்டம் சாதாரணமான ஒன்றா? தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டார். அவர் இந்த உலகத்தில் கடந்து வந்து பல பாடுகளை பட்டு கல்வாரி சிலுவையிலே இறுதியாக உங்களுக்காக எனக்காக அந்த ஞானஸ்நானத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அவர் அந்த ஞானஸ்நானத்தை, இரத்தத்தினால் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டபடியினாலே நீங்களும் நானும் இரத்த பழிக்கு நீங்களாக விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு தியாகம்! அப்படிப்பட்ட ஞானஸ்நானத்தை நம்மால் பெற முடியுமா? ஒருபோதும் முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட தூய்மையான ஒரு குமாரனை, ஒரே பேரான குமாரனை பிதாவாகிய தேவன் உங்களுக்காக எனக்காக அடிக்கப்படும்படி கல்வாரி சிலுவையிலே ஞானஸ்நானம் எடுப்பதற்கு ஒப்புக் கொடுத்தார் இல்லையா? அதற்காக நம்மால் என்ன செய்ய முடியும்? அந்த அன்பை நினைப்போம். தேவனுடைய தூய்மையான அன்பை எண்ணி பார்ப்போம். நமக்காக உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த இரத்தத்தின் மூலமாக வருகிற அந்த ஞானஸ்நானத்தை நம்ம எண்ணி பார்ப்போம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற துதிகளை, ஸ்தோத்திரங்களை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட, தேவனே, என்னை ரட்சிப்பதற்காக, என்னை மீட்பதற்காக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தினால் ஆன ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தீரே. எல்லாம் என் மீது வைத்த அன்பல்லவா, உம்முடைய கிருபை அல்லவா? ஆகவே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கட்டளைக்கு இணங்க இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார் என்பதன் அடையாளமாக, என்னை மீட்டுக் கொண்டார் என்பதன் அடையாளமாக கர்த்தருடைய மேஜையிலே பங்கு கொள்ளுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.